This place is under new management. By order of the Peaky Blinders. Let's fight down peace between the Jews and the Italians. And war against the gypsies. I love him, Tom. I know. That's why I'll keep him away from the old business. Put him in charge of the new. Some idiots, the Marquis of Lorne, tried to stop me and Assar from drinking, but it's all right. We fought them off. Marquis, eh? What do we want with 1,000 guinea horse? When we make our move on Sabini's racing pitches, a good racehorse is a passport to the owner's enclosure. Hey, Carter. I breed racehorses and train them. I've made arrangements with men I trust. If I should die, then you will die. Thank you. On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand. நைட்டு வேலைக்கு போறீங்களா? பெருசா இன்னைக்கு நைட் எனக்கு எந்த வேலையும் கிடையாது. என்னோட வேலையை இப்போ மத்தவங்க பாத்துக்கறாங்க. ஜென்டில்மேன், வாங்க வாங்க. உங்களை வரவேற்கிறேன். மிஸ்டர் சாலமன். நீங்க தானே மிஸ்டர் ஆர்தர்? ஆமா. ஹாய். சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கு உங்களை பார்த்ததுல பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லது. நாம இத பத்தி அப்புறம் பேசலாம். அது பழசு. Through this disappearing land, but hidden in his coat is a red right hand. இந்த ஆபரேஷனுக்கு நான் தான் கமாண்டிங் ஆபீசர்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க ஜஸ்ட் இத பாக்குறதுக்காக தான் வந்திருக்கீங்க. உன்னோட கடமையை பண்ணு. பரமபிதாவே, இன்று இந்த உணவை எமக்காக நீர் ஒதுக்கி தந்ததற்கு ஸ்தோத்திரம். ஆமென். 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 கிழக்கோட கடைசி நுனி, அந்த வெட்ட வெளியான பாலைவனம், அந்த மணல், அங்க இருந்து தான் என்னோட முன்னோர்கள் வந்தாங்க. அப்போ எங்களை கூப்பிடும் போது பல பேர்களை சொல்லி கூப்பிடுவாங்க. இது எல்லாமே திடீர்னு ஒரு நாள் ஆரம்பிக்கப்பட்டது. ஒருத்தர் இங்க ஏதோ தப்பா இருக்க. பில்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க இருந்து உன்னோட ரூமுக்கு போகணும்னு ஆசைப்பட்டனா தாராளமா இங்க இருந்து போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல பில்லி. இல்ல, நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்க போறியா? ஆமா, இருக்க போறேன். அப்படின்னா அமைதியா உட்கார்ந்துட்டு கேளு. ஓகே, இப்போ இந்த ஃபாரோ இவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க என்னோட மக்கள், அதாவது என்ன மாதிரியான ஜூவிஷ் மக்களை 1000 வருடங்களா அடிமையா வச்சிருந்தவங்க. உங்க மொத்த இனத்தையும் அழிச்சிட்டா? ஆமா, எங்க மொத்த இனத்தையும் அழிச்சிருப்பான். அப்ப அவங்க எல்லாரையும் கொன்னான். சரி, இன்னைக்கு நாம சாப்பிடுற இந்த விருந்தோட பேரு சாயிதார். சரியா, இந்த நாள்ல தான் ஜூவிஷ் ஏஞ்சல்ஸ் எஜிப்சியன்ஸை எதிர்த்து அவங்களுக்கு கெட்ட காலத்தை கொண்டு வரணும்னு முடிவெடுத்தாங்க. சரி, இந்த சைதாருங்கிற சடங்குடைய பாவம் என்னன்னா, அதாவது இந்த அரசனை நாங்க கொல்றதுக்கு கடவுள் எங்களுக்கு துணையா இருக்கணும்னா கார்பன் பொசாச்சுங்கிற ஒரு சடங்க நடத்துவோம். சரி, அதாவது அந்த சடங்குல நாங்க ஒரு ஆட்டை பலி கொடுப்போம். இந்த ஆட்டையா? ஆமா, இப்ப நாம பலி கொடுக்க போறது இததான். இன்னைக்கு ராத்திரி
அதனாலதான் எல்லா கதவையும் அடைக்கணும்னு நான் சொல்றேன். இந்த வருஷம் இந்த ஆட்டுக்கு நாங்க ஒரு புது பேரை வச்சிருக்கோம். ஆட்டுக்கு பேரா? உண்மையிலேயே வச்சிருக்கோம், நம்புங்க. ஆட்டுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம். அந்த கொடூரமான எஜிப்சியன் ஃபேரோவோட பேர். அது உன்னுடைய எதிரி தானே? ஆமா, நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? என்ன பேர் வச்சிருக்க? டாமி ஷெல்வி. எல்லாரும் இப்ப கிளம்புங்க. நம்பிக்கை துரோகி. என்ன? ஆமா, உங்களை யார் என்ன நம்ப சொன்னது? இப்போ அந்த கொடூரமான எஜிப்சியன் அரசனை ஆட்டோட ரத்தத்தை வச்சு மொத்தமா கிளீன் பண்ண போறோம், பாக்குறீங்களா? சபீனி உன்னை கேட்டதா சொல்ல சொன்னார். இத போய் டாமி கிட்ட சொல்லு. வடக்குல இருந்து யாரு இப்போ தெற்குக்கு வந்திருக்காங்களோ அவங்கள துண்டு துண்டா தான் அனுப்பி வைப்போம்னு. இவன் சரியான காட்டு பிராட்டி. வரும்போதே ஒரு கண்ணும் கத்தியோட தான் வந்திருக்கான். அப்படியே இவனை ஷூட் பண்ணிட்டான். என் ஆளுங்க எப்படியோ அவனை தடுத்துட்டாங்க. பாருங்களேன், அவன் சுட்டத்துல இவன் செத்துட்டான். அவன் செத்துட்டான் தானே? இப்போ நீங்க இவனை அரெஸ்ட் பண்ண தானே போறீங்க. சாட்சி தேவையா? மைக்கேல், அவனை விட்டுடுங்க. என் பையனை விட்டுடுங்க. அவனை எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? அவன் ஒண்ணுமே பண்ணல. மைக்கேல், எங்க போறீங்க? நில்லுங்க. எதுவும் பண்ணாதீங்க. என்ன விடுங்க. கேளுங்க. அமைதியா இருங்க. நான் சொல்றேன்ல. பக்கம் போய் நில்லுங்க, போங்க. அவன் மேல கைய வச்சுக்க. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். அவனை எங்க கூட்டிட்டு போறீங்க? கவலைப்படாத மைக்கேல். அம்மா உன்னை வெளியே எடுத்துடுறேன். சீக்கிரமா எடுத்துடுறேன். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னையோட அந்த தாமஸ் கதை முடிவுக்கு வந்தே தீரும். மிக்கி, இவரு தாமஸ் ஷெல்பி. அவர் குதிரையை பார்க்க வந்திருக்காரு. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கிலாந்துலயே சிறந்த ஹார்ஸ்மேன். இவருக்கு பணத்தை வீணடிக்க பிடிக்கும், எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச தகவல் படி பூச்சி மருந்துக்காக மாசம் 2 பவுண்ட் செலவு பண்றாரு. குதிரை மேல புழுக்கள் இருந்தா நல்லா இருக்குமா? தண்ணி வழியா தான் குதிரைங்க மேல புழுக்கள் வரும். தண்ணியில கோல்டு ஃபிஷ்ஷை போட்டா புழுவோட முட்டையை அது சாப்பிடும். என்ன கோல்ட் ஃபிஷ்ஷா? ஜிப்சிஸ் இப்படிதான் பண்ணுவீங்களா? இல்ல, திறமையானவங்க எப்படி பண்ணுவாங்க. கோல்ட் ஃபிஷ்ஷோட விலை ரொம்ப கம்மி. இல்ல, போட்டியில கூட அதை இலவசமா ஜெயிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி தரேன். கொஞ்சம் நகருங்க. கொஞ்சமாவது அவர்கிட்ட பார்த்து பேசிருக்கலாம்ல. ஹே, எப்படி இருக்க? உண்மையாவே கோல்ட் ஃபிஷ் போடுவீங்களா? ஆமா, நீங்க கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. கெஸ்டோட பெட்ரூம்ல ஃபயரோட போடணுமான்னு அவங்க கேட்டாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். ராத்திரி நமக்கு கண்டிப்பா குளிராது. உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம்தான். ஆமா, ஆனா பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ட்ரிங்க்? தாராளமா. மேடம், ஒரு டெலிபோன் கால் வந்திருக்கு. நான் டிராயிங் ரூம்ல போய் பேசிக்கிறேன். இது மிஸ்டர் ஷெல்பிக்காக வந்திருக்கு. நம்ம ஒரு டீல் வச்சிருந்தோம். Hey!
நம்ம ஒரு டீல் வச்சிருந்தோம். பிரார்த்தனை பண்ற இடத்துல இந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கியே, அதெல்லாம் சரியா? நம்ம 2 பேருக்கும் நடுவுல டீல் இருந்தது. மிஸ்டர் ஷெல்பி, இன்னைக்கான நியூஸை பத்தி நீ தெரிஞ்சுக்கலையா? சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கிற சில பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக ஹோம் செக்ரட்டரியே சில முடிவுகளை தன்னிச்சையா எடுத்திருக்காரு. விபச்சாரம், ரவுடியூசம், கொலை, சரக்கு, கொக்காயின், அது மட்டுமா பண்ற? கூடவே சூதாட்டமும். இது எல்லாத்தையும் நிறுத்த விரும்புறாரு. எனக்கு பாதுகாப்பு தரேன்னு நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. இல்ல, இங்க பாரு, உனக்கு அந்த வாக்கு கொடுத்தது மிஸ்டர் சர்ச்சில் தான். அப்புறம் சர்ச்சில் விட ஹோம் செக்ரட்டரி பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவர். ஹால்ஃபி மாதிரி ஒரு ஆளு டின்னருக்கு கூப்பிட்டான்னு உங்க அண்ணன் அந்த இடத்துக்கு போனது பெரிய தப்பு. இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. என்கிட்ட போய் சொல்லாதீங்க. இந்த மாதிரி சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்கிட்ட போய் சொல்லாதீங்க. நீ இப்படி உணர்ச்சி வசப்படுறத முதல்ல நிப்பாட்டு, இல்லைன்னா நான் இப்பவே இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன். நல்லது, இப்ப பேசுவோம். இப்போ இந்த நிலைமையை பத்தி நாம பேசலாம். பெல்லி கிச்சரை கொலை பண்ண காரணத்துக்காக நான் இப்போ உன் அண்ணனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கேன். அவனுக்கு எதிராக கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா உன் அண்ணனுக்கு தூக்குதான். இன்னொரு பக்கம் பாலியோட பையன் மைக்கேல் மார்க்கர்ஸ் பப்பை எரிக்கிறதுக்காக ஆர்த்தருக்கு உதவி பண்ணான்னு ஏற்கனவே அவன் ஒத்துக்கிட்டான். ஓ, அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்கறதுக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா உண்மையை வரவழைச்சிட்டோம். சோ உன் அண்ணனுக்கு நிச்சயமா தூக்குதான். அதோட உன் கசினுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை. அப்புறம் உன்னோட மொத்த அமைப்புமே இப்போ குழப்பத்தில் இருக்கு. அதான் பர்மிங்ஹாம் அதோட லண்டனையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? என்ன நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? கொலைய பண்றேன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே வந்து ஒத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? ஓகே, நான் சொல்றது இப்ப நல்லா கேளு. நம்மளோட ஒப்பந்தமும் சரி, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ண சத்தியமும் சரி, ரெண்டும் வேற வேற. எனக்கு இப்ப ராத்திரியில சரியா தூக்கமே வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஸ்மெல்லோ இல்ல அந்த சத்தமோ கிடையாது. என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த கேள்விதான் காரணம். அந்த கேள்வி என்னன்னு தெரியுமா? தாமஸுக்கு உண்மையாவே மரணத்தை பார்த்து பயம் கிடையாதா என்ன? அதனால உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு மிரட்டி நான் சொல்ற வேலையை உன்னை பண்ண வைக்க முடியாதுங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் உன் குடும்பத்தை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நான் சிலரை தூக்குனேன். இப்ப அவங்க உயிர் என் கையில இருக்கு. உன்னோட அண்ணன், உன்னோட கசின், உன்னோட தங்கச்சி. பிரிம்ரோஸ் ஹில்லுக்கு அவ வந்ததிலிருந்தே அவ போற இடத்தை நாங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் நினைச்சா மட்டும்தான் அவ இங்க பாதுகாப்பா நடமாட முடியும். எப்பவும் நான் உன்னை விட ஒரு அடி முன்னாடிதான் இருப்பேன். ஒன்னு தெரியுமா, என் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அப்பப்ப குச்சி எடுத்து காட்டினாதான் உன் நாய் கூட உன் பேச்ச கேட்கும்னு சொல்லுவாரு. அப்ப நான் கிளம்புறேன் தாமஸ். டாமி, ஆர்த்தரை இப்போ ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. மைக்கேலையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப கதவை சாத்திட்டு வெளியே போ. டாமி, நான் தான் பேசுறேன். டாமி, உனக்கு கேக்குதா? கேக்குதா கிரேஸ்? நீ கால் பண்ணுவன்னு நினைச்சேன். எனக்கு தூக்கமே வரல. கிரேஸ், இது சரியான நேரம் கிடையாது. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. நம்ம மீட் பண்ணலாமா? கண்டிப்பா மீட் பண்ணலாம். எப்போ?
கிரேஸ், முதல்ல நான் சில விஷயங்களை முடிச்சாகணும். ஜான், போலீஸ் கேம்டன் டவுன்ல இருக்கிற நம்ம 10 ஆளுங்களை தூக்கிட்டாங்க. மிச்ச பேர் பயந்து ஓடிட்டாங்க. அவங்க மைக்கேல புடிச்சிட்டாங்க. பிசினஸ் பாப்போம். நேத்து ராத்திரி மைக்கேல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாலி, முதல்ல நேத்து ராத்திரி பிசினஸ் மைக்கேல் பாப்போம். ஜான், நம்ம எல்லா விஸ்கியும் கொண்டு போயிட்டாங்க. கிறிஸ்மஸ் நேரத்துல அவங்களுக்கு நல்ல வேட்டை தான். நம்ம எல்லா வேன்ஸையும் முடக்கிட்டாங்க. எல்லா வேர் ஹவுஸையும் லாக் பண்ணிட்டாங்க. ஈடன் கிளப்போட சேர்த்து நம்ம எல்லா பப்பையும் போலீஸ்காரங்க ரைட் பண்ணி சாலமன்ஸ் கிட்டையும் சபீனி கிட்டையும் அதை கொடுத்துட்டாங்க. போலீஸ் சொன்னதை கேட்ட பிளாக் கண்ட்ரி பாய்ஸும் ஆர்த்தர் தான் பில்லியை கொண்டதா நம்பிட்டு இருக்காங்க. இனி நம்ம விஸ்கி போட்டை அந்த பக்கம் அனுப்புறது ரொம்ப டேஞ்சர். எனக்கு இப்ப அந்த விஸ்கியை பத்தியும் கவலை கிடையாது, பில்லி கிச்சனை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு தேவை இப்பவே என் பையன் ஜெயில இருந்து வெளியே வந்தாக. தாமஸ், நான் ஜானி டாக்ஸ் கிட்ட பேசினேன். இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் பேசினா போதும். என்னால உதவ முடியும். இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் பேசணும். நான் சொல்றது புரியுதுல? இந்த குடும்பத்தை பத்தி பேசணும். மறந்துட்டியா? போதும் பாலை. எஸ்மே, நான் ஜானி டாக்ஸ் கிட்ட பேசினேன். லீஸ் நம்ம பக்கம் வந்து. லீஸ் நம்ப சொல்றியா? அவங்க நமக்கு ஆளுங்களை கொடுப்பாங்க. நமக்கு இப்போ ஆளுங்க தேவையில்லைங்கறத புரிஞ்சுக்க. உதவி பண்றேன்னு வந்துதான் நம்மள இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்காங்க. முதல்ல இவங்க போட்ட சண்டையினாலதான் நம்ம நிலைமை இப்போ இப்படி இருக்கு. எஸ்மே, இந்த ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன். நமக்கு ஆளுங்க தேவை. ஒருவேளை மைக்கேல் ஜெயில விட்டு வெளியே வந்தான்னா இந்த குடும்பத்தை விட்டு கண்டிப்பா அவனை பிரிச்சு நான் கூட்டிட்டு போயிடுவேன். அதுதான் நல்லது. இந்த மோசமான வாழ்க்கை அவனுக்கு வேணாம். இந்த இடத்துல நீங்களே இருந்து அழிஞ்சு போங்க. அண்ட் பால், என்ன பண்றீங்க? வாய மூடிக்கிட்டு என் கூட வா. தாமஸ், நான் வேணும்னா போய் குயின் மேரி லீ கிட்ட பேசட்டுமா? பேச. கொஞ்ச நாளைக்கு அவங்க ஆளுங்க நமக்கு வேலை செய்வாங்க. குட். ஜான், போய் காரை கொண்டு வாங்க. இந்த இடத்தை விட்டு போயிடலாம் தாமஸ். உண்மையான வாழ்க்கையை நம்ம வாழலாம். நீ ஒரு பாதி ஜிப்சி, தெரியும்ல? உன் மனசுலயும் இதே யோசனை தான் இருக்கு. நமக்கு ஏத்த இடம் பிரான்ஸ் தான். அங்க இப்பவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கன்ஸ், ட்ரக்ஸ், இந்த மாதிரி நிறைய. அப்புறம் தெற்க நோக்கி போலாம், செயின்ட் மேரிக்கு. அங்க த பிளாக் மடோனா இருக்காங்க. என்னோட பிரதர்ஸ் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. நம்மளுக்கு அது ஒரு வீடு மாதிரி. அங்க போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் பிரான்ஸுக்கு போயிருக்கேன் எஸ்மே. ஜானும் என் கூட வந்திருக்கான். இப்போ உன் கோட்டை போட்டுக்கிட்டு உன் ஹஸ்பண்ட் கூட போ. திரும்ப என்கிட்ட தோக்குறத பத்தி பேசினா குடும்பத்தை விட்டு உன்னை விலக்கிடுவேன். எந்த குடும்பத்தை பத்தி சொல்ற? உள்ள வரலாம். பாலி,
நான் என் பையனை பார்க்க வந்திருக்கேன். கதவை மூட. நான் இப்பதான் ஒரு விசாரணையை முடிச்சுட்டு வர்றேன். அதான் கையெல்லாம் ஒரே ரத்தக்கரையா இருக்கு. என் பையன் மைக்கேல் எங்க இருக்கான்? நான் ஷேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. தொட்டு பாரு, உனக்கே தெரியும். சரி, நான் வேணா அப்புறம் ஷேவ் பண்ணிக்கிறேன். உன் பையன் அங்க ரொம்பவே கஷ்டப்படுறான்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உன் பையனை விடுவிக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்க தோணுச்சு. இங்க கைதியை ரிலீஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கு. இதுல நான் கையெழுத்து போட்டா நாளைக்கு காலையிலேயே உன் பையன் நிச்சயம் வெளியே வந்துடுவான். அப்போ இதில் சைன் பண்ணுங்க. அவன் தப்பு பண்ணல. கெஞ்சி கேளு மிஸ்டர் கேம்பல், ப்ளீஸ் கையெழுத்து போடுங்கன்னு. அடங்கி போறதால நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்ட. சரி, ஒரு விஷயம் சொல்லு. ஆமா, நான் எதுக்காக உனக்கு இந்த உதவியை பண்ணணும்னு நினைக்கிறேன்? உனக்கு என்ன வேணும்? இன்ஃபர்மேஷனா? உனக்கு அவனை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியுமா? தாமஸோட எல்லா திருட்டுத்தனத்தையும் என்கிட்ட சொல்லுவியா? உன் பையனை விடுறதுக்காக? ஏன்னா தாமஸ் என்ன பண்ணுவான்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஐரிஷோட அவன் பண்ண பிசினஸ்ல உங்க யாரையும் அவன் சம்பந்தப்படுத்தல, சரியா? அதனால எனக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுறது தகவல் கிடையாது. அப்போ என்னோட கையெழுத்துக்காக எனக்கு நீ வேற என்ன தரப்போற? பெருசா யோசிச்சு குழப்பிக்காத, எல்லாம் சின்ன விஷயம்தான். உனக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு பரம ஏழை மண்ணுல மினுமினுக்கிற எதையோ பார்த்தானா. அது வெள்ளியா இருக்குமோன்னு நினைச்சு போய் அதை எடுத்து பார்த்திருக்கான். ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. மரியாதையா கேளு ப்ளீஸ் சார். என்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே கையால நான் அதுல சைன் பண்றேன். சத்தியமா? எனக்கு ஓகே. உனக்கு அழுக வருமா? என்னால அழ முடியும். அப்படின்னா இப்ப நான் அழ வைக்கிறேன். இப்போ எனக்கு நீ அழணும். நான் ட்ரை பண்றேன். எனக்கு இப்போ ஒரு உதவி தேவைப்படுது கேம்பல் சார். அதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்க. அப்படித்தானே நீ சொல்லியிருக்கணும். அன்னைக்கு உன் பக்கத்துல நெருங்கும் போதே எனக்கு உன் மேல ஒரு விதமான ஆசை வந்துச்சு. உனக்கும் அது புரிஞ்சது இல்ல. என்கிட்ட அதை நீ மறைக்க நினைக்காத, சரியா? ஓ, ஆனா இப்ப என்னடான்னா அப்படியே நடிச்சு தள்ளுற. உன்னோட இந்த நடிப்பை உன் பையன்கிட்டையும் அவங்கிட்ட வேலை செய்யறவங்க கிட்டையும் காட்டு. என்கிட்ட வேணாம். படுக்கைக்கு வர்றது என்ன உனக்கு புதுசா? தரையிலையா இல்ல டெஸ்க் மேலையா மிஸ்டர் கேம்பல்? சத்தம் போட்டு அழு, கதறி அழு. அழமாட்டல்ல?
புரியுது. இங்கிருந்து நீ கிளம்பலாம். இல்ல இல்ல, எனக்கு அவன் வெளியே வரணும். எனக்கு அவன் வெளியே வந்தாகணும். இன்னைக்கு ஷேவ் பண்ண வேண்டாம். இல்ல எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நானே உங்களுக்கு மெதுவா பண்றேன். நல்லா சாஃப்டா ஜென்டிலா. Should I talk or not talk? Should it be like I'm weak, small, yes? Do you want me to talk or not to talk? Talk. You're small and weak. That's what I am. Small and weak. Look. Feel. You made me cry. நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம்ல. ஆமா தெரியும். நீங்க எங்க போயிருந்தீங்க? டிக்பெத்ல இருந்த ஒரு பார்க்கு போயிருந்தேன். கொஞ்சம் ரம் குடிக்கணும்னு தோணுச்சு. ஒரு கிளாஸ் போச்சா 2 கிளாஸ் போச்சா? 3. உன் குழந்தை எங்க? தூங்கிட்டு இருக்கா. 5 ரவுண்ட் போன மாதிரி தெரியுதே. சரியா சொன்ன 6. சர்வன்ஸ பாத்தியா? நான் பாலிடிக்ஸ் பத்தி பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, போய் பார்த்துட்டாங்க. நான் ஜேம்ஸ் கிட்ட பேசினேன். அவர் லாயர் கிட்ட பேசிட்டாரு. ஆர்த்தரோட கேஸ ஃப்ரீயா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம டாமியை நம்ப வேண்டாம். பால், நான் ப்ராமிஸ் பண்றேன், நம்ம மைக்கில் வெளியே கொண்டு வந்துடுவோம். அதுக்கு அவசியம் இல்லை, அவன் காலையில வந்துடுவான். ராத்திரி குழந்தைக்கு ஏதாவது தேவைப்பட்டா பெட் பக்கத்தில் இருக்கிற பெல்லடி. 24 மணி நேரமும் வேலை செய்ய தான் அவளுக்கு சம்பளம் கொடுக்குறோம். அவங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்கக்கூடாது. Forgive me, hearer, I cannot stay. He cut out my tongue, there is nothing to say. Love me, oh Lord, He threw me away. He laughed at my sins, in His arms I must stay. He wrote, I'm broke, please send for me. Her skin is white, and I'm light as the sun, so holy light shines on the things you have done. So I asked him how he became this man. How did he learn to hold fruit in his hands? And where is the lamb that gave you your name? He had to leave, though I begged him to stay. We speak when spoken to, and that suits us well. That suits us well. That suits me well. காயத்துல மருந்து போடலன்னா மோசமாயிடும். என்னை எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க? நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னாங்க?
அவங்களுக்கு அது வேடிக்கையா இருந்துச்சு. எனக்கும் அதே தான் தோணுது. நீ என்ன பண்ற டாமி? சாணி அள்ளி போட்டுட்டு இருக்க காலே ஒன்ன மாதிரியே தான். நீ எதுக்காக இதை பண்ற? இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் வராம இருந்திருந்தா என்ன பண்ணணும் அதை தான் பண்றேன். டாமி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டாமிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சாலி. இது கஷ்டமான வேலை தான் காலே. ஆனா நான் இதுக்கு பழக்கப்படுத்திக்க விரும்பல. எனக்கு 6 கேன் பெட்ரோல் வேணும். அத கராஜுக்கு கொண்டு வந்த என் காரோட பேக் சைடுல வை. 6 கேனா? டாமி, நீ இந்த வேலை பார்க்கணும்னா சொல்ல, நானே ஏற்பாடு பண்றேன். பெட்ரோல் நான் பாக்குறேன். பாதி கண்ணு தெரியாத ஆண்டியை பார்க்க இவ்வளோ அழகா ரெடி ஆகுற? அவங்க நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அவங்களுக்கு காது தான் கேட்காது, கண்ணு நல்லா தெரியும். நீ எப்ப திரும்ப வருவ? மிட் நைட்குள்ள வந்துருவேன். நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். இதான் உங்க வீடா? ஆமா, வந்து உட்கார. குடிக்க எதுவும் தர மாட்டீங்களா? எடுத்துக்கோ. உங்களுக்கு வேணுமா? ஆமா. அதே விஸ்கியா? ஆமா. நிறைய விஷயம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க பேர்ல நான் வேன்ஸ பார்த்தேன். ஆமா, சில விஷயங்கள் மாறி இருக்கு.
டாமி, இன்னைக்கு நைட் இந்த இடத்துக்கு நான் வந்தது மேல இருக்கிற பெட்ரூம்ல நெருப்பு பத்த வச்சுதான் இருக்கு. என் யோசனையெல்லாம் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பழைய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு கொஞ்சம் விஸ்கி குடிச்சுக்கிட்டு, ஒரு நாள் கூட நான் உன்னை பத்தி யோசிக்காம இருந்ததே இல்லைன்னு உன்கிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேரும் மேல பெட்ரூம்ல ஒன்னா தூங்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த டோரை திறக்கிறதுக்கு முன்னாடி என் மனசை மாத்திக்கிட்டேன். சோ இப்ப கொஞ்சம் குடிச்சிட்ட, நியூயார்க்ல நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்ட, நீ கிளம்பலாம். உன் மனசை மாத்திக்கிட்டியா? நீ எப்ப வேணாலும் கிளம்பலாம். அது சரி. சொல்ல போனா நான் நியூயார்க்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஓ ஆமா, அவரு பணக்காரர் இல்லையா? ரொம்ப நல்லவரும் கூட. என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரு. சோ எப்படி ஒரு கிளாஸ் விஸ்கியை குடிச்சிட்டு பழைய கதையை பேசினதும் நான் உன் கூட வந்து படுப்பண்ணி நினைச்சேன். நான் 3 கிளாஸ் விஸ்கி கொடுக்கலான்னு இருந்தேன். எவ்வளவு தைரியம் உனக்கு! இப்ப அது பிரச்சனை இல்ல, நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நீ வர சொன்னங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உன் புருஷன் தான் உன்னை நல்லா பாத்துக்கிறானே, அப்புறம் ஏன் வந்து? உன் பேச்சு நம்பின நான் தான் முட்டாள். அப்ப கிளம்பு. கடவுளே, ஜீசஸ். இன்னும் இங்கே தான் இருக்க? உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? நீ என்ன காதலிக்கிறன்னா? முன்னாடி இருந்தது, ஆனா இனிமே இல்ல. நீ ஒன்னும் கண்ணெல்லாம் கொண்டு வரலையே. நீ தேவையில்லாம பயப்படாத. நான் கன்ஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டேன். அதுக்கான அவசியமும் இல்லை. உனக்குள்ள அந்த குறும்புத்தனம் இன்னும் அப்படியே இருக்கு. நீ என்ன பேசிட்டு இருக்க? விஷயம் என்னன்னா, எனக்கு ரீயூனியன் பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி ஒரே இடத்துல பல மணி நேரம் உட்காந்துக்கிட்டு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறது பிடிக்காது. எனக்கு இப்போ நீ இப்ப நியூயார்க்ல இருக்கிறங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. உன் ஹஸ்பண்ட் ஒரு பணக்காரன், அவர் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரு. உங்ககிட்ட கண்ணு இல்ல. நீ என்ன காதலிக்காத காரணத்தினால என் கூட ஒன்னா இருக்கவும் இங்க வரல. நீ இங்க வந்து 3 நிமிஷம் தான் ஆகுது. இன்னொரு ட்ரிங்க்? நானே உனக்காக கொண்டு வரேன். உன்னை சந்திச்சதுல சந்தோஷம் கிரேஸ். அப்ப நீ நெருப்ப பத்த வைக்கலையா? என்னோட உண்மையான பிளானே நம்ம வெளியே போகணுங்கிறதா. எனக்கு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்போ உனக்கு சார்லி சாப்ளின் பிடிக்குமா? எஸ், எனக்கு அவரை பிடிக்கும். குட். சார்லி சாப்ளின் பேசுறத நீ கேட்டிருக்க மாட்ட. சார்லி சாப்ளினை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு நினைச்சேன். ஆமா. இது படம் பார்க்குற இடம் இல்லையே. ஆமா, இது படம் பார்க்குற இடம் இல்லதான். அப்ப சார்லி சாப்ளினை எப்படி பார்க்கறது? நீ அவரை பாப்பா, அவர் பேசுறதையும் கேப்ப. ஐ ப்ராமிஸ். அங்க பாரு, சார்லி சாப்ளின். அட கடவுளே, நிஜமாவா? அங்க இருக்கிறது சார்லி சாப்ளினா? ஆமா, அவர் படத்தை பத்தி சொல்றதுக்கு அவர் இங்கிலாந்து வந்திருக்காரு. உனக்கு சார்லி சாப்ளின் எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, ஆனா அவரோட பாடி கார்டை எனக்கு நல்லா தெரியும். அது அவன் தான். ஆனா பர்மிங்ஹாம்ல இருந்து லாஸ் ஏஞ்சலஸ்க்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சாப்ளின் மாதிரியே அவனும் ஒரு ராமன் ஜிப்சி தான், ஆனா அதை சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. பர்மிங்ஹாம்ல இருக்கிற ஒரு ஜிப்சில தான் சார்லி சாப்ளின் பிறந்திருக்காரு. அதனால தான் அவனுக்கு இந்த பாடி கார்டு வேலையவே அவர் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லார்கிட்டையும் சீக்ரெட் இருக்கும் கிரேஸ். வா, உன்னை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஹலோ மிஸ்டர் சாப்ளின், இது கிரேஸ். ஹலோ. நீங்க அழகா இருக்கீங்க. ஹலோ. ஹலோ மிஸ்டர் கேம்பல். பிரிம்ரோஸில் என் தங்கச்சியோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல. அவ வீட்டுக்கு யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறதுக்கு எப்படி நீங்க ஆளுங்களை போட்டிருப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி நான் திரும்ப வீட்டுக்கு போகும்போது என் கூட ஒரு அழகான பொண்ணு இருப்பா. இன்னைக்கு மிட் நைட் வரைக்கும் அவ அங்கதான் இருப்பா.
நான் கர்டன்ஸை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பேன். அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் சொல்லாத. நல்லா தூங்குங்க மிஸ்டர் கேம்பல். டாமி, உன் வாழ்க்கையில வேற யாராவது இருக்காங்களா? நான் இங்க இருக்க முடியாது டாமி. மணி 11 தான் ஆகுது கிரேஸ். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ என் கூட நியூயார்க்குக்கு வந்தனா எனக்கு வேற வேலையெல்லாம் இருக்கு. உன்னோட காயின் தப்பான பக்கம் போயிடுச்சா? அது வேலை செஞ்சிருக்காது. உனக்கு பதில் கிடைச்சிருச்சா? She's gonna win the derby. டாமி, இங்க வேற யாராவது இருக்காங்களா? என்கிட்ட ஒரு ரேஸ் குதிரை இருக்கு. அவ தான் டர்பில வின் பண்ண போறா. நான் உன்னை வீட்டுல விட்டுடுறேன். நீங்க எப்ப கிளம்புறீங்க? எனக்கு தெரியல. இன்னும் ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்கலையா? சரியா தெரியல டாமி. நீ எப்ப கிளம்புவ கிரேஸ்? எங்களை ஏதோ டெஸ்ட் பண்றாங்க. அது எப்ப முடியும்னு எனக்கு தெரியல. நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஹார்லி ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக்டர் கிட்ட. இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தே ஆகணும். நாங்க குழந்தை பெத்துக்க ட்ரை பண்றோம். நீ எதுக்காக இன்னைக்கு வந்த? டாக்டர்ஸ் எனக்கு தான் குறை இருக்குன்னு சொல்றாங்க. I'm sorry. இதுல யார் தப்பும் இல்ல. என்னால இதை பொறுத்துக்க முடியல டாமி. மறுபடியும் சந்திக்கலாமா? சொல்ல. பொய் சொல்லி மறைக்கிறது உனக்கு புதுசு இல்லையே. நான் அவர்கிட்ட இது வரைக்கும் போய் சொன்னதே இல்ல. அப்ப இப்ப உண்மையை சொல்ல. உங்க கையை மேல தூக்குங்க. தலையில ஏதாவது வச்சிருக்கியா?
மேல கை வைக்காத. இதோ வந்துட்டாருல்ல லண்டனோட பெரிய கிங்கு. உள்ள வசதி எல்லாம் சௌகரியமா இருக்கா? எந்த ஒரு குறையும் இல்ல. என்ன சுத்தி சபேனியோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் எலி எல்லாம் காம வெறியில இருக்கானுங்க. வெல், நீ ஆசைப்பட்டது இப்ப உனக்கு கிடைக்க போகுது. என்னது அது? நீயே 2 தடவை தூக்குல தொங்க பார்த்தல, இப்ப அரசரே உனக்காக அதை பண்ண போறாரு. நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன். நான் பெருசா எதையும் அனுபவிக்கல ஜான். இப்ப புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஓவியம் வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்தர், ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறுத்து. நான் எதையும் கேட்க நான் வரல. கிளாஸ்ல சொல்றத கேட்டிருக்கணும். என்ன கிளாஸ பத்தி பேசுற? நீ அங்க வந்ததே இல்ல. நான் குதிரைகளை அழகா வரைவேன். ஆர்தர், அந்த தொழுவம் நல்லா பெருசா இருக்கும். ஆர்தர், பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ அத பத்தி நீ பேசாத. நான் என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பண்ணிருக்கணும் ஜான். நல்ல விஷயங்களா. ஆர்தர், தயவு செஞ்சு இதுல நிறுத்து. ஏன் தப்பு இல்லன்னு ஏடா கூட சொன்னா. ஆர்தர், சொல்றத கேளு. என்ன தூக்குல போட போறாங்க. உன்னை தூக்குல போட போறதில்ல. யாரு சொன்னது? டாமி. என்னை எப்படி நீங்க இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர போறீங்க? அது நானே நாங்க- சொல்லட்டுமா? அவன்கிட்ட பிளான் இருக்கு. அந்த பிளான் என்னன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அவன் கூட பிறந்தவன். நம்மள அவன் கண்டிப்பா நம்பவே மாட்டான். நான் ஒத்துக்கிறேன். அவன் மிகப்பெரிய புத்திசாலி தான். என்னை எதுக்காக இங்க வர சொன்ன? ஆர்தர், அது நம்மளோட பாதி விஸ்கியும் நம்ம ஆளுங்களும் எதுக்காக போனாங்க? அந்த ஜூஸும் போலீஸ்காரங்களும் அவனை ஆட்டி வாய வைக்கிறான். மூடுறியா? நீயே உன்னை பாரு. என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் இன்னும் வாய மூடு ஆர்தர். நான் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே அவன் சொல்லிட்டான். வண்டி ஏன் இங்க நிக்குது? நான் சும்மா தான் நிறுத்தி வச்சிருக்கிறேன். வண்டி ஓட்டிக்கிட்டே நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன். நீ எங்க இருந்து வர? அயர்லாந்துல இருந்து. அங்க இருக்கிற அழகான மலைகளை பார்க்கும்போது நீங்களே கண்டிப்பா. சரியா எங்க இருந்து வரேன்னு சொல்லு. நான் சிகரெட் பிடிக்கிறதுக்காக தான் இங்க நிறுத்தினேன். ஏதாவது அடையாள அட்டை இருக்கா? ஹேய், Your home now is here with me. Come home to your son. Tomorrow might never come. வா வா. பாத்தியா, உண்மையிலேயே குதிரைங்க மேல புழுக்கள் வராம இருக்குமா? ஆமா, கண்டிப்பா வராது. இத பார்த்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். நைட்டு முழுக்க வண்டி ஓட்டி நீ எப்படியும் களைப்பா இருப்ப. வேணும்னா போய் படுத்து தூங்க. சரி, நாம இத நிறுத்தி ஆகணும். இதை நிறுத்திக்கலாம்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். எதுக்காக? என் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேறங்கிறதுனாலயா? ரொம்ப காலமா என் வாழ்க்கையில ஒருத்தர் இருக்கா. ரேஸுக்கு அப்புறம் நம்ம 2 பேரோட உறவு எப்படி இருக்கும்னு நீ தேவையில்லாம யோசிக்காத. இங்க உன்னோட ஆளுங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. அதனால எதிர்காலத்துல பிரச்சனை வராது. என்னோட ஆளுங்களுக்கா? உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் அதை தான் சொல்ல வரேன். சரி. என்னோட குதிரை இங்க இருக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? தாராளமா இருக்கட்டும். எப்சம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நீ என் கூட அதை பாக்குறதுக்கு வரலாம். நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
உனக்கு தேவையான ட்ரெஸ் நான் கேட்கவே வேடிக்கையா இருக்கேனா, நீ எங்க மேல இருப்ப, நான் கீழே இருப்பேன். எல்லாமே தலகீழ இருக்கும். நீ ரேஸ்க்கு அப்புறம் கூட என் கூட இருக்கலாம். அந்த நேரத்துல என் மேல சகதி தான் இருக்கும். என்ன மாதிரி ஆளு நீ மறந்தே ஆகணும். உங்களுடைய குதிரை இப்போ ரொம்ப நல்லாவே தேறி இருக்கு. உன்னை புரிஞ்சுக்க கூடிய அவன் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம பிசினஸ் இங்க முடிஞ்சிருக்கு. நீங்க பக்கிங்ஹாம்க்கு எப்ப கிளம்புறீங்க? நான் இங்க தங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு அதுல எதுவும் ஆட்சேபனைலாம் இல்ல? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா ஏற்கனவே பாதி லண்டன் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க பணத்துக்காக என் கூட ஒன்னா இருக்கீங்கன்னு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. எங்க ஆளுங்களை கம்பேர் பண்ணும்போது உங்க ஆளுங்க எவ்வளவோ பரவாயில்ல. உனக்கு திரும்ப போக வழி இல்லைங்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நீ வந்திருக்கல்ல. பல காரணம் இருக்கு, இதையும் ஒரு காரணம்னு சொல்லலாம். நீங்க நேரா கிளம்ப போறீங்கல்ல, ஏன்னா என்னோட கெராஜ்ல பெட்ரோல் கிடையாது. என் கார்ல நான் கொஞ்சம் கேன் பெட்ரோல் வச்சிருக்கேன். நல்லது, அப்ப நீங்க கிளம்புங்க. இவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஏன் இருக்க மாட்டாங்க? யார் அவ? எப்பவோ என்னை விட்டு போனவ. அப்ப போனவளாவே இருக்கட்டும். ஒரு ஜென்டில்மேனா அவளை பத்தி சொன்னீங்க, இப்ப திரும்ப கேங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிறீங்க. என்ன நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்க குதிரை 5வது 6வதா தான் வரும். ஆனா நான் உங்களை ஜெயிப்பேன். மிஸ்டர் ஷெல்பி அவர் காரை பார்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு. இந்த இடம் அருமையா இருக்கு. உனக்கு இந்த இடத்துல என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மிஸ்டர் ஷெல்பியோடைய செக்ரட்டரியா வேலை பார்க்கறேன். செக்ரட்டரியா? அட கடவுளே, அவனோட பேப்பர் ஒர்க்க பாத்துக்கிறியா? உங்களுக்கு டீ வேணுமா? வேண்டாம். நான் எல்லாத்தையுமே லாக் பண்ணி தான் வச்சிருப்பேன் மிஸ்டர் கேம்பல். மதிப்புள்ள பொருள் எல்லாத்தையுமே. உட்காருங்க.
உனக்கு ரொம்ப உதவியா இருக்கிற அந்த பாலி இப்ப எப்படி இருக்கா? எதுக்கு கேக்குறீங்க? சும்மாதான், நான் அவளை கேட்டதா சொல்ல. உனக்கு நெருப்போட விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல ஷெல்பி? நேத்து பெல்கிரேவியால மார்ஷலோட வீட்டுல ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அந்த பாம லெட்டர் பாக்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் இனி அவரால் அந்த வீட்டுல தங்கவே முடியாது. வேறொரு இடத்தை தான் அவர் பார்த்தாகணும். அப்படி பார்த்தா நான் அவர் வீட்டுக்குள்ள போய் அவர் பெட்லயே அவரை ஷூட் பண்ணி கொலை பண்றதுங்கிறது முடியாத ஒரு காரியம். அது உண்மைதான். ஆனா அதுக்காக உன்னோட வேலையில இருந்து உன்னை விடுவிப்போம்னு நீ எதிர்பார்த்து? நான் சொன்ன வாக்கை எப்பவும் காப்பாத்துவேன். அதை விட்டா உனக்கு வேற வழியும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நான் அவரை ஷூட் பண்ணுவேன். ஆனா அதுல எனக்கும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும். அந்த வேலையை நீ எனக்காகத்தான் பண்ண போற, அதை மறந்துடாத. அவரை நான் சூஸ் பண்ற இடத்துல வச்சுதான் நான் அவரை கொலை பண்ணுவேன். நான் சொல்றத கேளு. இந்த ஆபரேஷனை பத்தி நான் ரெண்டு தரப்புலயும் பேசி நல்லதா ஒரு சோல்ஜரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால எந்த இடத்துல அவரை சுத்தி 24 மணி நேரமும் கன்ஸோட உங்களோட அந்த பிளான்ல நிறைய பிரச்சனை இருந்தது மிஸ்டர் கேம்பல். பிளான நீ சரியா செஞ்சு முடிச்சிருந்தா உங்க பிளானை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அதனால இதை முடிக்கிறதுக்கு நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க தாமஸ்? உன்னால எப்படி அவனை நெருங்க முடியும்? நான் நெருங்க மாட்டேன், அவனே என்கிட்ட வருவான். ஷெல்பி, நான் இப்ப சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நேரா வின்ஸ்டன் சர்ச்சில் கிட்ட போய் இத பத்தி ரிப்போர்ட் கொடுத்தாகணும். உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற விஷயம் எனக்கு தேவையில்லை. அதாவது மிஸ்டர் சர்ச்சிலுக்கு நீ என்ன பண்ண போறேங்கிறது தெளிவா தெரியணும். அவர்கிட்ட சொல்லுங்க என்ன நம்பினா மட்டும் போதும்னு. இங்க பாருங்க மிஸ்டர் கேம்பல், என்னோட மிஷனை நான் சரியா செய்வேன். நல்லது. ஆனா நீங்களோ இல்ல உங்க ஆளுங்களோ வேலை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சுடாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுதான் இதை நான் செய்வேன். அதுதானே உங்களோட பிளான், சரியா? சுத்தி போலீஸ் தப்பிச்சு போக வழியே இருக்காது. என்ன அந்த இடத்துலயே ஷூட் பண்றதுதானே உங்க பிளான். நான் அவனை கொலை பண்ணுவேன், ஆனா அந்த இடத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன். சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ ஒரு ரேஸ் குதிரையோட ஓனர் மிஸ்டர் கேம்பல். ஓ பாருங்க, இதுல எது என் குதிரை நீங்களே கெஸ் பண்ணுங்க. எங்க எப்போன்னு சொல்ல. எப்சம் டெபிடே அன்னைக்கு. Gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.